வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, பதஞ்சலி மகரிஷியுடைய ஒரு அழகான ஒரு பதஞ்சலி யோக சூத்திரம்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நம்மளுடைய மனதிற்கான பயிற்சி ஒன்று கொடுத்துருக்காரு. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பதஞ்சலி மகரிஷி பிரதிபக்ஷ பாவனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவருடைய சூத்திரத்தில் பயன்படுத்தி இருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளுடைய மனதில் எப்பயாச்சும் தவறான இல்லைன்னா எதிர்மறையான எண்ணங்கள் எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் அதுக்கு எதிரான ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்க வேணும் அப்படிங்கிறது தான் இந்த பிரதிபக்ஷ பாவனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட அர்த்தம். அதாவது யோகம் அப்படின்னா வெறும் உடற்பயிற்சி இல்லை, நம்மளுடைய மனதிற்கான பயிற்சியும் தான். இந்த மனதிற்கான பயிற்சியை நம்ம பின்பற்றும் பொழுது யோகத்துக்கான பாதையை அழகாக நம்ம பயணிக்கலாம். மனதை சுத்தப்படுத்துறதுக்கான பயிற்சி தான் இந்த யோகம். நம்ம சில நேரங்களில் நம்ம மனதில் கோபம், பொறாமை, வெறுப்பு, பேராசை, பழிவாங்கும் எண்ணம், இப்படி பல எண்ணங்கள் நம்ம கிட்ட இருக்கும். இது மனிதனோட இயல்பு தான். ஆனால் அந்த எண்ணங்களோடய நாம் பயணிக்காம அதை மாற்றுவது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த பிரதிபக்ஷ பாவனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பதஞ்சலி மகரிஷி சொல்லியிருக்காரு. பிரதிபக்ஷ பாவனம்னா என்ன அப்படின்னா, பிரதி அப்படின்னா எதிர் அப்படின்னு அர்த்தம், பக்ஷ அப்படின்னா பக்கம், பாவனம்னா நினைவு கூறுதல், அந்த உணர்வு. அதாவது எதிர்பக்கமா நின்று அந்த உணர்வை நாம உணர்றது தான் இந்த பிரதிபக்ஷ பாவனம். எப்பெல்லாம் தவறான எண்ணங்கள் வருதோ அப்போ அந்த தவறான எண்ணங்களுக்கான நல்ல எண்ணங்களை நினைக்கிறது தான் இந்த பிரதிபக்ஷ பாவனம். ஒரு உதாரணம், நமக்கு கோபம் வந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னா கருணை. ஸோ கருணை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம நினைக்கணும். இதுக்கு கோபப்படாம அவங்க மேல நம்ம கருணை காமிக்கணும். பொறாம வருது அப்படின்னா நாம அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணும், இல்லைன்னா அவங்க சைட்ல நின்று நாம சந்தோஷப்படணும். ஒருத்தவங்க மேல வெறுப்பு வருது அப்படின்னா நாம அன்பை அந்த இடத்துல வளர்க்கணும். மற்றவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய எண்ணம் வரும் பொழுதெல்லாம் நமக்கு அஹிம்சை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம நினைக்கணும். இப்படி மனதை மாற்றுவது தான் உண்மையான யோக சிந்தனை. பதஞ்சலி முனிவர் இந்த ஆழமான உபதேசத்துல இருந்து நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளோட மனம் ஒரு பூந்தோட்டம் மாதிரி. நாம கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா அதுல ஏகப்பட்ட கலைகள் வளர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய மனத்தை, நாம எதிர்மறை எண்ணங்களை நாம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமா கலைய ஆரம்பிக்கணும். அதே சமயத்துல அந்த எதிர்மறை எண்ணங்களை கலைஞ்சிட்டு நல்ல எண்ணங்களை நாம விதைக்கிறது தான் இந்த பிரதிபக்ஷ பாவனம். தினசரி வாழ்க்கையில நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, இப்ப நம்ம யாராவது நம்மள தப்பா பேசுறாங்க அப்படின்னா நமக்கு கோபம் வரும். ஸோ அந்த நேரத்தில் அவங்களுக்கு நம்ம பழி வாங்குற எண்ணத்தை நாம உணராம, பரவாயில்ல அவங்களுக்கு என்ன கஷ்டம்னு தெரியல, நம்மள இந்த மாதிரி கோபமா பேசுறாங்க, நாம அவங்கள மன்னிச்சு விட்டுறலாம் அப்படிங்கிற அந்த கருணை மனப்பான்மையை நாம வளர்த்துக்கணும். இப்போ ஒரு நம்மளுக்கு தெரிஞ்சவங்க சீக்கிரமாவே பணக்காரன் ஆயிட்டாங்க, நல்ல லக்ஸுரி லைஃப் வாழ்றாங்க அப்படின்னா அவங்க மேல பொறாமை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாம அவங்க சைட்ல நின்றுட்டு உண்மையாவே ஒரு மனிதருக்கு இவ்வளோ எளிமையாக எல்லா வசதிகளுமே கிடைச்சா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க, அது என்னுடைய நண்பருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு அவங்க சைடில் நின்று நாம் சந்தோஷப்படலாம், அவங்களுக்கு நம்ம வாழ்த்து சொல்லலாம். இதுதான் பிரதிபக்ஷ பாவனம். இந்த பயிற்சியை நாம் தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய மன அமைதி அதிகமாக கிடைக்கும், கோபம் குறையும், அன்பு அதிகரிக்கும், முக்கியமா ஆன்மீக முன்னேற்றம் நமக்கு அதிகமா கிடைக்கும். இந்த ஒரு பயிற்சியை தான் பதஞ்சலி மகரிஷி பிரதிபக்ஷ பாவனம் அப்படிங்கிற ஒரு நமக்கு சொல்லியிருக்காரு. எதிர்மறை எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக நம்ம மாற்றம் ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய மனம் சுத்தமாகி உண்மையான ஆன்மீக முன்னேற்றம் நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நற்பவி வாழ்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அன்றி வேறொன்று மறியின் பராபரமே. நன்றி, வணக்கம்.